மாஸ்டர் லாஸ்ட்டா ஒரு ஒர்க் அவுட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ம். அதுல ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். அதாவது நீங்க காட்டுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்ககிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு. ம், இதுல ம். உங்க ஒப்பீனியன் என்னவா இருக்கும் மாஸ்டர்? அதாவது அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ஜிம்ல இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. அதனால ம். என்னால ரிசல்ட் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ அப்படி நீங்க சொல்றத பார்த்தா ஃபுல்லி எக்யூப்டா இருக்கிற ஜிம்ல எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கணும். ஸோ கான்செப்ட் அப்படி கிடையாதுன்றது இங்கேயே தெரிஞ்சிருது. ஸோ ரிசல்ட்டுக்கு ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிசல்ட்டுக்கு என்ன அவசியமா தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் செலக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். பிளஸ் இத எப்படி ப்ராப்பரான புரோட்டோகால்ல ப்ரொக்ரஷன் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே மாஸ்டர். அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா, ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க ஜிம்ல ரிசல்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் எசென்ஷியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலா இப்போ நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜிம்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் புரோகிராம் எந்த மாதிரி பிளான் பண்ண போறீங்க? செகண்ட் அந்த புரோகிராம எந்த மாதிரி கரெக்ட்டான மூவ்மெண்ட்ல பண்றீங்களா அப்படின்றத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டென்சிட்டி எப்படி ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்றீங்க? 4வது பாயிண்ட் நியூட்ரிஷன் ஆன் பாயிண்ட்ல இருக்குதா? இப்ப நான் சொன்னேன்ல ஒரு 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் மேஜரா வச்சு தான் இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜிம்ல ரிசல்ட் வருமே தவிர, ஜிம்ல ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா? அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல நீங்க வொர்க் அவுட் பண்றீங்களான்றத பொறுத்து பேஸ் பண்ணி ரிசல்ட் வராது. ஓகே மாஸ்டர். நீங்க சொல்ற மாரி பார்த்தா, ப்ராப்ளம் எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ்ல இல்ல போல. ம். சிஸ்டம்ல தான் இருக்கு. எஸ். இப்ப செஸ்ட்டுக்கு ஒரு 10 மெஷின்ஸோ, இல்ல வந்துட்டு பேக்குக்கு வந்துட்டு பயோ மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸோ தேவை கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு பேசிக்கான ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும், அதுக்கு அட்ஜஸ்டபிளா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நல்ல ஒரு பிசிக்க நேச்சுரலாவே கொண்டு வர முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரியல. நெறைய பேர் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கல்ச்சராவும் இருக்குது. ஸோ உங்க எக்ஸ்கியூஸ எக்யூப்மெண்ட்ஸ் மேல தயவு செஞ்சு போடாதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட பாடி டைப் அண்ட் கரண்ட் கோலுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு புரோகிராமிங் தேடுறதுல உங்களோட டைமை செலவு பண்ணுங்க. அது ஒர்த்தா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ரிசல்ட்டுக்கும் ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களோட கோல் கிளாரிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா இருங்க. அத போயிட்டு நீங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய ஜிம்ல ட்ரெய்னர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அத பேஸ் பண்ணி அவங்க உங்க பாடி டைப்க்கு என்ன புரோகிராமிங் குடுக்க போறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரப்போதே தவிர்த்து, நீங்க என்ன கலர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்றதுல ரிசல்ட் வராது. இத அழுத்தம் திருத்தமா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க ஜிம் செட்டப் எப்படி இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி பிளான் வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ல டைமண்ட் ஹைப்பர்ட்ரோஃபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி உங்க ஜிம்ல இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரி ட்ரெய்னிங் புரோகிராம் ஸ்ட்ரக்சர் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.